ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். மே 8க்கான நிஃப்டி 50 டேட்டாவை ஒரு மேக்ரோ லெவல்ல இருந்து மைக்ரோ லெவல் வரைக்கும் ரொம்ப டீப்பா ஆனா ரொம்ப சிம்பிளா டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் முன்கூட்டியே கணிக்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? வாங்க டேட்டாவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டோட பல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான ரிமைண்டர். நான் செபி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அட்வைசர் கிடையாது. இந்த முழு பகுப்பாய்வும் முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ட்ரேடரா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்க இது உங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருக்கும். சரி, முதல் விஷயம் மே 7 மார்க்கெட் செட்டப். நேத்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தா தானே இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்னு புரியும். இப்போ இதுல நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிங்க. நிஃப்டி ஸ்பாட் நேத்து 24,326ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் 24,382ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு எண்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மார்க்கெட்ல ஒரு சின்ன இடைவெளி, ஒரு கேப் இருக்கிறது உங்களால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது, கரெக்டா? அந்த கேப் எவ்வளோ தெரியுமா? எக்ஸாக்டா 56 பாயிண்ட்ஸ். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல நமக்கு துல்லியமா 56 பாயிண்ட்டுகள் பிரீமியமா கிடைச்சிருக்கு. இந்த 56 அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாதுங்க. நேத்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சது அப்படிங்கறத காட்டுற ஒரு ரொம்ப முக்கியமான க்ளூ இது. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னைக்கான ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். மார்க்கெட் எந்த எல்லைக்குள்ள சுற்ற போகுதுன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் உங்க மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நிஃப்டிக்கு 24,509 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட்டோட மேல் பக்க எல்லை. அதே மாதிரி 24,143 அப்படிங்கிறது சப்போர்ட், அதாவது கீழ்ப்பக்க எல்லை. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மேற்கூரை, இதுதான் தரை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இன்னைக்கு ஆட்டம் இருக்க போகுது. சரி, பவுண்டரிஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்த செக்ஷன் ஏடிஎம், அதாவது அட் தி மணி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நம்மளோட ஆக்ஷன் பிளான். இந்த ஆக்ஷன் பிளான் எவ்வளோ பர்ஃபெக்டா டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மே 12 எக்ஸ்பைரிக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 24,300 அப்புறம் 24,350. இந்த ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரிக்டா ட்ராக் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப், மார்க்கெட் மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்னு அதோட ட்ரெண்டை கவனிக்கணும். தேர்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் சரி, கால் அல்லது புட் ஆப்ஷன்ல நம்ம முதல்ல பார்த்த அந்த 56 பாயிண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 183 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்றதை நம்ம டார்கெட்டா வைக்கணும். லாஜிக் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். செக்ஷன் 4, கடுமையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். டார்கெட்டை பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகிறது ரொம்ப சகஜமான விஷயம்தான். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ரிவார்டை பார்க்குற அதே நேரத்தில் ரிஸ்கையும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இங்க நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் என்னன்னா, மினிமம் ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட்ஸ். இந்த 25 அப்படிங்கிற நம்பர் சும்மா இல்ல, உங்க கேபிட்டலை மார்க்கெட் வாலட்டாலிட்டியில இருந்து காப்பாத்துற ஒரு பெரிய கவசம் இது. ட்ரேடிங்ல நீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாப் லாஸ் ரூலை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கான டேட்டா ஃபுல்லா உங்க கையில வந்துருச்சு. சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, ஏடிஎம் ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்புறம் அந்த ரொம்ப முக்கியமான ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு மார்க்கெட் பவுண்டரிஸை தைரியமா கையாள நீங்க தயாரா? உங்க மைண்டை அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடிங் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான அனாலிசிஸோட உங்களை மீட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.